ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபார்ம் டி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி கவுன்சிலிங்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்போ காலேஜ் ஓப்பன் ஆகும், எங்களுக்கான கவுன்சிலிங் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸையும் முன் வச்சுட்டு இருக்கீங்க. ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னுமே டவுட் கேட்டுட்ருக்கீங்க. ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே லேட்டாக தான் கவுன்சிலிங் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க. போன இயருமே ஃபார்ம் டிக்கு காலேஜ் போய் சேர்றதுக்கு நவம்பர் மந்த் கிட்ட ஆயிடுச்சு. அதனால ஃபார்ம் டிக்கு வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான காலேஜஸ் அதாவது கவுன்சிலிங் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரமே கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ரவுண்டு 2 பேராமெடிக்கலுக்கான கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஃபார்ம் டி தான். அதனால ஃபார்ம் டிக்கு வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரி பண்ண வேண்டாம். கம்பல்சரி ஃபார்ம் டிக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறத கூடிய விரைவிலேயே கண்டக்ட் பண்ணிடுவாங்க. யாரும் பயப்படாதீங்க. ஃபார்ம் டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்ம் டிக்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறத கூடிய விரைவிலேயே கண்டக்ட் பண்ணிடுவாங்க. எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் மட்டும்தான் இருக்கும், கவர்மெண்ட் காலேஜஸ் கிடையாது. கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த இயர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. அதனால கட் ஆஃப் நம்ம எக்ஸாக்ட்லியாக சொல்ல முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டி எப்போ கவுன்சிலிங் வரும், கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லையா, எங்களுக்கு காலேஜ் எப்போ ஓப்பன் ஆகும்னு கேட்டுருக்கீங்க. ஃபார்ம் டி சிலபஸ் படி ஃபஸ்ட் இயர்க்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிறது நவம்பர் மந்த் தான் எல்லா இயருமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால யாருமே பதட்டப்படாதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க. அதனால ஃபார்ம் டிக்கு எப்போவுமே டிலேயாக தான் கவுன்சிலிங் ஆரம்பிப்பாங்க. நம்மளுடைய ஃபார்ம் டி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்த் ஸ்டார்ட் ஆகும். காலேஜஸ் அப்படிங்கிறது நவம்பர்லேயே ஓப்பன் ஆயிரும். இதுதான் கிளாரிஃபையான நியூஸு. ஃபார்ம் டிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாரும் பதட்டப்படாதீங்க. கம்பல்சரி நம்மளுடைய மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கவுன்சிலிங் அப்படிங்கிறத டிலே பண்ண மாட்டாங்க. இனிமேல் வரும் காலங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்சஸுமே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டைம் ஆயிடுச்சு. அதனால டிலே பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக முடிச்சிருவாங்க. அதனால் வருங்காலங்களில் நிறைய அப்டேட்ஸும் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி சைட்லேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபார்ம் டிக்கான கவுன்சிலிங்கே கூடிய விரைவில் கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கான காலேஜஸ் அப்படிங்கிறது நவம்பர் மந்த்ஸே ஓப்பன் ஆகி கிளாஸஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிரும். மேலும் இது போன்ற கல்வி தகவலுக்கு நீங்கள் வெயிட் கரியர் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.